Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard science subject la first midterm test 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Unit 1 measurements, Unit 2 force and motion, Unit 4 the world of plants, Unit 5 the world of animals. Unit 1 measurements இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கம்ப்ளீட் த அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் a word or two கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் find the odd one out, kilogram, millimeter, centimeter, nanometer ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fourth question what is the SI unit of mass ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. so இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் மெஷர்மென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பார்த்தா செகண்ட் क्वेश्चन டிஃபைன் மாஸ். Fourth question what are the rules to be followed to make accurate measurement with scale ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. so இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 11 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question explain two methods that you can use to measure the length of a curved line ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. so இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 2 force and motion இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் briefly கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fourth question rotation of the earth is a periodic motion, justify ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question differentiate between rotational and curvilinear motion ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 10 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question what is motion, classify different types of motion with examples ரொம்ப important question. இந்த question வேற பார்க்க முடியாதுங்க. சோ ரொம்ப important question, நிச்சயமா இந்த question எக்ஸாம் வந்துரும். சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 11 ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question a vehicle covers a distance of 400 km in 5 hours, calculate its speed ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 4 the world of plants இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 66 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் கரெக்ட் சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் வெரி briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन classify the plants on the basis of their habitats ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन mention few desert plants, அடிக்கடி கேக்குறாங்க, நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन define the term habitat, இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन why do we call jasmine plant a twinner, செகண்ட் क्वेश्चन compare the tap root and fibrous root systems, நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन make a list of the functions of root and stem ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 5 the world of animals இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 78 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் வெரி briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how do birds catch their prey ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन where can we see camels in India,
தேர்ட் கொஸ்டின் நேம் த லொக்கோமேட்ரி ஆர்கன் ஆஃப் அமீபா. நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த ஃபீச்சர்ஸ் தட் ஹெல்ப் எ பேர்ட் டு ஃப்ளை இஸ் த ஹேர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் விச் ஹெல்ப் கேமல் டெவல் வெல் இன் த டெசர்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.